சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் என்று சொல்லக்கூடிய விஏஓ அப்படின்வாங்க. அவர்களுடைய பணிகள் மற்றும் கடமைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த அலுவலகத்தை சந்திக்காமல் நாம் செல்லவே முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அலுவலகம் தான் கிராம நிர்வாக அலுவலகம், கிராம நிர்வாக அதிகாரி. ஏன் அப்படின்னா பிறப்பு சான்று அது முதல் இறப்பு சான்று வரை அந்த அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம். முக்கியமான அலுவலகம் அப்படின்னு சொல்லிவிடாமல் நாம் தனித்தனியாக அவருடைய கடமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த தகவல் இருக்கும். அதனால தான் இந்த கிராம நிர்வாகங்களுடைய கடமைகள் மற்றும் பணிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிராம கணக்குகள் பராமரித்தல் மற்றும் பயிராய்வு பணி பார்த்தல். அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பல கணக்குகளை கிராமத்தில் ரெக்கார்ட்ஸாக ஆவணங்களை அவங்க பாதுகாத்து வரணும், அதை அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். அது தனித்தனியாக நிறைய கணக்கு புத்தகம்லாம் இருக்குது. நம்ம தனியாக வேணால் அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கலாம். நிலவரி, கடன்கள், அபிவிருத்தி வரி மற்றும் அரசுக்கு சேர வேண்டிய தொகைகளை வசூலித்தல், சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, சொத்து மதிப்பு சான்று ஆகியவை வழங்குவது குறித்து அவருடைய மேல் அதிகாரிக்கு அறிக்கையை அனுப்புதல், பொதுமக்களுக்கு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கடன்கள் பெற சிட்டா மற்றும் அடங்கங்களிலிருந்து நகல் வழங்குதல், பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல், தீ விபத்து, வெள்ளம், புயல் முதலியவற்றின் போது உடனுக்குடன் மேல் அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் இயற்கை இன்னல்களால் ஏற்பட்ட சேதத்தை வருவாய் ஆய்வாளருக்கு மதிப்பிடும்போது உதவி செய்தல், கொலை, தற்கொலை, அசாதாரண மரணங்கள் ஆகியவை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தல் மற்றும் விசாரணைக்கு உதவி செய்தல், காலரா, பிளேக் மற்றும் கால்நடை நோய்கள் போன்ற தொற்று நோய்கள் பற்றி அறிக்கை அனுப்புதல். அந்த கிராமத்தில் நோய்கள் ஏதாவது இருந்தால், அதே சமயத்தில் மர்ம நோய்கள் இது போல் ஏதாவது நோய்கள் இருந்தால் அது போன்ற நோய்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறது என்று மேல் அதிகாரிக்கு அறிக்கை அனுப்புதல் இவருடைய கடமையாகும். இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்தல், கிராம ஊழியர்களின் சம்பள பட்டியல் தயாரித்தல், கால்நடை பட்டியல் மற்றும் சாவடிகளின் கணக்குகளை பராமரித்தல், கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாத்தல். அதாவது கட்டிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கட்டிடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுவான மரங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்கள், அப்புறம் அரசு புறம்போக்கு, இவைகளெல்லாம் இவர் தான் கண்காணிக்கணும். இவர் தான் அதுக்கு பொறுப்பானவர். அது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது மேல் அதிகாரிக்கு இவர் தான் அறிக்கையை அனுப்பணும். பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பு இவருக்கு தான். புதையல் பற்றி மேல் அலுவலருக்கு தகவல் கொடுத்தல், முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது குறித்தான பணிகளை கவனித்தல், பொது சொத்துக்கள் பற்றி பதிவேட்டை பராமரித்தல், முதியோர் ஓய்வூதிய பதிவேட்டை பராமரித்தல், வளர்ச்சி பணிகள் வெற்றிகரமாக நடைபெற சேவை நிறுவனங்களுக்கு தேவையான விவரங்கள் அளித்தல் மற்றும் ஒத்துழைத்தல், கிராம பணியாளர்களுடைய பணிகளை கண்காணிப்பது, நில ஆக்கிரமிப்புகளை தடுப்பது மற்றும் மேல் அலுவலர்களுக்கு தெரிவித்து
உடனடி நடவடிக்கை எடுப்பது. சர்வே கற்களை பராமரிப்பது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்வே கற்களை பராமரிப்பது. காணாமல் போனால், அதே சர்வே கற்கள் காணாமல் போனால் கற்களை பற்றி அறிக்கை அனுப்புவது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் கிராம நிர்வாக அதிகாரி தான் பொறுப்பு. கிராமத்தில் நிகழும் சமூக விரோத செயல்கள் குறித்தான அறிக்கை அனுப்புதல். அங்கே ஏதாவது சமூக விரோத செயல் நடைபெற்றால் அது சம்பந்தமான தகவல்களை அவங்களுடைய மேல் அதிகாரிக்கு அறிக்கை அனுப்பணும். வருவாய்த்துறை அலுவலருக்கும் மற்ற துறை அலுவலருக்கும் ஒத்துழைப்பு அளித்தல். அதாவது வருவாய்த்துறை மட்டுமல்லாமல் மற்ற துறைகள், எந்த ஒரு துறையும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துறை அந்த அவர் அலுவலர் அணுகுச்சுன்னா அவர்களுக்கும் அந்த உதவி கட்டாயம் செய்து தரணும் சட்டப்பூர்வமாக. சட்ட ஒழுங்கு பேணுதல், லா அண்ட் ஆர்டர். சட்ட ஒழுங்கு பேணுதல், உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் குற்றங்களை தடுத்தல், குற்றங்கள் நடந்த உடனே அறிக்கை அனுப்புதல், சட்ட ஒழுங்கு பேணுதற்காக கிராம அளவில் அமைதி குழு கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல். ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த கிராமத்தில் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு கிராம அளவில் ஒரு குழு கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது போன்ற சம்பவத்தை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் ஒரு கிராம நிர்வாகம் செய்தாகணும். கள்ளத்தனமாக மணல் எடுப்பது மற்றும் கல் உடைப்புகளை தடுப்பது குறித்து அறிக்கை அனுப்புதல். ஆற்று மணலை கடத்துறது, இந்த கிராமத்துக்கு உட்பட்ட ஏதாவது மலை இது சம்பந்தமாக ஏதாவது பாறைகள் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக வெட்டி எடுத்துன்னு போகிறது, இது போன்ற விஷயத்தெல்லாம் தடுத்து நிறுத்தணும். மேல் அதிகாரிக்கு அது போன்ற தகவலை அறிக்கையாக கொடுக்கணும். கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் ஒத்துழைத்தல். அரசு அவ்வப்போது தொடங்கும் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த அளிக்கப்படும் பணிகளை நிறைவேற்றுதல். மனு நீதி நாள் நிகழ்ச்சி நடத்த வட்டாட்சியருடன் ஒத்துழைத்தல். நிலப்பட்டா, வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை வழங்குதல், மனுக்கள் மீது அறிக்கை அனுப்புத, உரிய ஆவணங்களை தயாரித்தல். இவையெல்லாம் கிராம நிர்வாக அலுவலருடைய கடமைகள். பாசன ஆதாரங்களை கண்காணித்தல். ஏரிகளின் நீர் வழங்கும் பாசன கால்வாய்களிலும் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் தடுப்பது, அவற்றை முறையாக பராமரிப்பது. பதிவு மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பதிவு மாற்றம், அதற்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நாளது வரையில் பராமரித்தல். நில பதிவேடுகளை கணினிமயமாக்குதலுக்குண்டான பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பது. கிராம அளவில் கடன் பதிவேடு மற்றும் இதர வசூல் கணக்குகளை பராமரித்து இது சம்பந்தமாக காலாண்டுக்கு ஒரு முறை வட்ட கணக்குகளுடன் சரிபார்த்தல். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் பட்டியல் தயாரித்து வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு அறிக்கை அனுப்புதல். உயர் அலுவலர்கள் அவ்வப்போது இடும் பணிகளை செய்வது. இவர்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய கடமை மற்றும் பணிகள். இதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய இந்த கடமை அந்த பணியை 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் டியூட்டி அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு பணி தான் கிராம நிர்வாக அலுவலருடைய பணி. எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயமாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் மேல் அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு அது போன்ற சம்பவங்களை எடுத்து கூறுவது தான் அவருடைய தலையாய கடமை. இந்த கடமைகளையும் இந்த பணிகளையும் இவர் எந்த கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரோ அந்த கிராமத்திலே தங்கி இருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பது கவர்மெண்ட்டுடைய உத்தரவு, ஜிஓவே இருக்குது.
அப்போ அந்த கிராமத்தில் தான் அந்த கிராம நிர்வாகிகள் வந்து தங்கி அந்த பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கவர்மெண்ட் வந்து உத்தரவு இருக்குது. இந்த வீடியோ மூலமாக ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகளும் கடமைகளையும் பற்றி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதில் வந்து ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், சட்டம் பற்றிய சந்தேகம் எதாவது இருந்தால், உங்களுடைய சந்தேகம் வந்து நம்ம யூடியூபுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நான் கண்டிப்பாக அதோடைய விளக்கத்தை வந்து கட்டாயம் கொடுப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.